மற்றும் பெருமையால் உந்தப்பட்டு அவர் ஒரு மலையைப் போல உறுதியாக நின்று அடிபணிய மறுத்தார். பாகதத்தரின் மரணத்தால் கோபமடைந்த கட்டோட்காச்சர் துரியோதனின் யுக நெருப்பை ஒத்த ஒரு கூர்மையால அம்பை வீசினார். ஆனால் துரியோதனின் சக்தி வாய்ந்த போர்வீரரான சஞ்சயா விரைவாக எதிர் விளையாற்றி கட்டோட்காச்சரின் தாக்குதலை கண்டார். பீஷ்மருக்கு ஒரு எச்சரிக்கையை எழுப்பினார். அவர் மிகுந்த கவலையுடன் அவரை அணுகினார். பீஷ்மர் கூறினார், இந்த கடுமையான ததனைகள் கிதிவனின் மகன் மன்னர் துரியோதனருடன் சண்டையிடுகிறான் என்பதை குறிக்கிறது. எந்த உயிரினத்தாலும் போரில் தோற்கடிக்கப்பட முடியாத நிலையில் ராட்சசன் இருக்கிறான். இந்த வார்த்தைகளால் வலிமையான போர் வீரர்கள் தங்கள் ராஜாவை பாதுகாக்க விரைந்தனர். மேலும் கட்டோட்காச்சாவின் படைகளுக்கும் துரியோதனரின் பிரிவிற்கும் இடையே ஒரு கடுமையான போர் தொடங்கியது. இது மீது எகு மோதல் போர்க்களத்தில் எதிரொலித்தது. ஈட்டிகள் பறக்கும் பாம்புகளைப் போல காற்றில் பறந்தன. கட்டோட்காச்சாவின் கோபத்திற்கு எல்லையில்லை. ஏனெனில் அவர் சோமதத்தாவின் தரத்தை ஒரு அகலமான தலை அம்பால் வெட்டி வல்திகாவின் மார்பில் 3 தண்டுகளால் துளைத்து கிருபாவை ஒரே அம்பால் தாக்கினார். ராட்சசர்களின் இளவரசர் தனது அட்டுரியத்தை தொடர்ந்தார். பூமிக்குள் நுழைந்த பல அம்புகளால் புரீஸ்வரர்களைக் கொன்று விதின்றதியின் ரவத்தை தாக்கி ஜெயதரில் வில்லை வெட்டினார். அவர் மன்னர் வேதபாலாவின் 4 குதிரைகளையும் கொன்று பிந்தையவரை நன்கு நிதானமான அம்பால் துளைத்தார். போர் தீவிரமடைந்த போது கட்டோட்கச்ரா பல பிரகாசமான அம்புகளை வீசினார். அவை விஷம் நிறைந்த பாம்புகளை ஒத்திருந்தன. சூரியன் குருஷேத்திரத்தின் போர்க்களத்தில் கீழே விழுந்து நடக்கவிருந்த குழப்பத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. இடிமாவின் மகனான சக்தி வாய்ந்த ராட்சசனாகிய கட்டோட்காச்சாவை சஞ்சய கவனித்தார். யவனக்குறைவாக கைவிடப்பட்டார். அவரது கண்கள் கோபத்தால் எரிந்தன. முந்தைய போர்களிலிருந்து இன்னும் திகைத்து போன ததராஷ்டிரா இராணுவம் குழப்பத்தில் பின்வாங்கியது. கட்டோட்காச்சன் துரியோதனின் மீது படையெடுத்த போது ராஜாவின் சொந்த வீரர்கள் அவரது பக்கமாக அணிதிரண்டு தங்கள் வில்லுகளை இழுத்து இலையுதிர்கால மழையைப் போல ராட்சசனின் மீது பெய்த அம்புகளை ஆழங்கட்டி மழை கட்டவிழ்த்து விட்டனர். கட்டோட்காச்சன் வீரத்துடன் போராடிய போது காற்றில் இரத்தமும் வியர்வையும் நிரம்பியது. அவரது கதனைகள் போர்க்களத்தில் இடிமுழக்கம் போல் எதிரொலித்தனால் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த போதிலும் கட்டோட்காச்சர் தனது தரையை தடுத்து தனது உடலை துளைத்த அம்புகளுக்கு இடையில் ரெசவு செய்தார். அவரது அழுகை இன்னும் சத்தமாக வளர்ந்தது. வளிமண்டலத்தின் துணியை சிதறடித்தது. அவர் இந்த புராணங்களிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த கழுறு போன்ற உயிரினமான கருடாவைப் போல காற்றில் பறக்கும் வரை தீவிரமடைந்த போது பாண்டவர்களின் புத்திசாலியும் நியாயமானவருமான மன்னன் யுதிஷ்டிரன் மிகுந்த கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தான். கட்டோட்காச்சன் தன்னைப் போலவே எதிரிகளின் படைகளால் சூழப்பட்டிருந்தான் என்பதை அறிந்திருந்தான். தனது விசுவாசமான சகோதரரான பீமனை தனது பக்கத்தில் வரவழைத்து யுதிஷ்டிரன் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. வக்கோதரா, நமது எதிரிகளால் எல்லா பக்கங்களிலும் சூழப்பட்டிருக்கும் விதிமனின் மகனுக்கு உதவி வழங்குங்கள். விலிமான் தனது விசுவாசமான தோழர்களுடன் போர்க்களத்தின் குறுக்கே தனது குதிகால் மீது பந்தயத்தில் ஈடுபட்டார். சத்யாத்ரி, சல்சிட்டி, சேனின வாசுதானா மற்றும் அபிமன்யு ஆகியோர் தாக்குதலுக்கு தலைமை தாங்கினர். அவர்களின் போர்க்கூக்குரல்கள் காட்டில் எதிரொலித்தன. இந்த வலுவூட்டல்களின் வருகை போர்க்களத்தில் ஒரு புயல் வெடிப்பது போல் இருந்தது. பீமனும் அவரது தோழர்களும் சரிப்புத்தன்மையற்ற கொடூரத்துடன் முன்னேறி செல்ல தொடங்கிய போது ததராஷ்டிர இராணுவம் அசைந்தது. அவர்களின் கோடுகள் உடைக்க தொடங்கின. யானைகளுடனும் குதிரைகளுடனும் மனிதர்களுடன் குழப்பமான குழப்பத்தில் மோதன போர் தீவிரமடைந்த போது சஞ்சயா பிரமையுடன் பார்த்தார். அவரது வார்த்தைகளால் தனக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளுக்கு இணங்க முடியவில்லை. பீமனின் இராணுவம் கட்டோட்காச்சாவின் நிலையை நோக்கி முன்னேறும்போது அவரின் போர் அழுகை மற்றும் எகு மோதல் ஆகியவை போர்க்களத்தின் அடித்தளத்தை உலுக்கிய ஒரு கூச்சலை உருவாக்கின. அவர்களின் கால்களுக்கு அடியில் பூமி நடுங்கியது என்று அவர் வியந்தார். இந்த குழப்பத்தின் மத்தியில் இரு தரப்பிலிருந்தும் போர்வீரர்கள் இரத்த வெறி மற்றும் கோபத்தின் வெறியில் மோதிக்கொண்டனர்.
மனிதர்கள், யானைகள் மற்றும் குதிரைகள் தரையில் விழுந்ததால் மரணம் மற்றும் அழிவு வாசனையால் காற்று நிரம்பியது. அவர்களின் உடல்கள் உடைந்தன மற்றும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்தலினும் இடையில் சூரியன் போர்க்களத்தில் வீழ்ந்தபோது மன்னர் துரியோதனின் கோபம் தனது சொந்த படைகள் பீமனின் பலத்த அடுக்கி விழுவதைக் கண்டு குதித்தது. இந்திரனின் இடி முழக்கம் போல பிரகாசிக்கும் தனது பெரிய வில்லை கொண்ட பாண்டவர் போர்வீரரை நோக்கி அவர் தாக்கினார். மேலும் பீம்சேனா மீது அம்புகளின் ஆலங்கட்டி மழையை வீசினார். துரியோதனின் கூர்மையான பிறை வடிவத் தண்டால் துரிக்கப்பட்ட பாண்டுவின் மகன் தடுமாறினார். ஆனால் அடிபணிய மறுத்தார். பீமன் தனது நிலைப்பாட்டை மீண்டும் போராடிய போது சக்தி வாய்ந்த ராட்சசனான கட்டோட்காச்சன் தனது தந்தை துயரத்தில் இருப்பதைக் கண்டு கோபம் அடைந்தார். அவர் போருக்கு உதித்தார். அவரது உறவினர்களால் சூழப்பட்டார். மேலும் துரோணரின் மகன் அஸ்வத்தாமனை நோக்கி விரைந்தார். இரு தரப்பிலிருந்தும் போர் வீரர்கள் மோதலில் ஈடுபட்டதால் எது மோதும் சத்தத்துடன் காற்று அடர்த்தியாக வளர்ந்த பீமன் துரியோதனின் அம்பிலிருந்து இன்னும் அசைந்து கொண்டிருந்த போது அவரது கொடி கம்பியை பிடித்து கொண்டு ஒரு மலையைப் போல உறுதியாக நின்றார். அடுத்து என்ன வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். மன்னர் துரியோதனனும் அஸ்வத்தமானனும் அவரை நோக்கி விரைந்தனர். அவர்களின் முகங்கள் கோபத்தால் முறுக்கப்பட்டன. பீம்சேனா துளிவில்லாமல் முன்னோக்கி சென்று தனது கதையை தயார் நிலையில் வைத்திருந்தார். தீவிரமடைந்த போது இரு தரப்பிலிருந்தும் பல வலிமையான கார்போர் வீரர்கள் போர் இணைந்தனர். அபிமன்யு பாண்டவர்களின் படைக்கு தலைமை தாங்கினார். பீமனை பாதுகாக்கவும் கௌரவர்களை விரட்டியடிக்கவும் உறுதியாக இருந்தார். இருப்பினும் தர்தாராஷ்டிரர்கள் சரணடைய மறுத்தனர். மேலும் அவர்களின் போர் வீரர்கள் பாண்டவர்களுடன் எஃகு மற்றும் அம்புருளின் வெறித்தனத்தில் மோதினர். பீமனின் வலிமை மகத்தானது. ஆனால் விரைவில் அவரை துரோணரின் மகனும் கௌரவர் படையைச் சேர்ந்த மற்ற பெரிய வில்லன்களும் சூழ்ந்தனர். அவரை வீழ்த்த முயன்று அவர்கள் பல்வேறு வகையான ஆயுதங்களை அவர் மீது வீசினர். பீம்சேனா மூழ்கி விடுவார் என்று தோன்றிய போது தாழ்வான நாட்டின் வீரமிக்க ஆட்சியாளரும் பீமனின் அன்பான நண்பருமான நீலா போருக்கு விரைந்தார். இரண்டு வீரர்களும் வில்வித்தையில் அற்புதமான காட்சியில் மோதிக்கொண்டனர். அவர்கள் அம்புகள் வேகமாகவும் உண்மையாகவும் பறந்து கொண்டிருந்தன. அவர்கள் அடிகளை வரிமாறிக் கொண்டனர். துரோணரின் மகன் நீலாவின் நன்கு சுடப்பட்ட அம்புகளால் துளைக்கப்பட்டார். அவர் ஒருமுறை வெல்ல முடியாத தனது தாட்சியை தோற்கடித்ததைப் போலவே கோபமடைந்த அஸ்வத்தமான் தனது சொந்த வில்லை இழுத்து சில பிரகாசமான தண்டுகளை நிலா மீது வீசினார். போர் அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது கட்டோட்காச்சர் ஒரு கடுமையான மாயை கட்டவிழ்த்து விட்டார். இது துரோணரின் மகளை குழப்பத்தில் ஆழ்த்தியது. மேலும் கௌரவ இராணுவத்தை குழப்பத்தில் ஆழ்த்தியது. இரு தரப்பிலும் உள்ள போர் வீரர்கள் ஒருவருக்கொருவர் வீழ்வதைக் கண்டனர். அவர்களின் குதிரைகளும் குதிரை சவாரி செய்பவர்களும் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் வெட்டப்பட்டனர். கௌரவர்கள் தங்கள் கூடாரங்களை நோக்கி தப்பி ஓடும்போது பீதி ஏற்பட்டது. மாயைக்கு எதிராக உறுதியாக நிற்க தேவவிரதமும் சஞ்சயாவும் கூவிய போதிலும் கௌரவ இராணுவம் கேட்க மறுத்தது. அவர்கள் எல்லா திசைகளிலும் ஓடினர். போர்க்களத்தை பாண்டவர்களிடம் கைவிட்டனர். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கிய போது ஈயோனின் குக்குரல்களின் சத்தம் எதிரொலித்தது. சூரியன் போர்க்களத்தின் மீது மறைந்து படுகொலையின் மீது தங்க ஒளி வீசிக்கொண்டிருந்தது. மன்னர் துரியோதனன் பணிவுடனும் மரியாதையுடனும் தனது பேரனான பீஷ்மரை அணுகினார். ராஜாவின் கண்கள் மங்கலாக இருந்தன. தோல்வியில் அவரது தோள்கள் சாய்ந்தன. அவர் தனது வெற்றியின் கதையை விவரிக்கத் தொடங்கினார். ஆனால் அது ஒரு வெற்றியாக இருந்தது. ஏனெனில் அவர் பாண்டவர்களால் தோற்கடிக்கப்பட்டார். பீஷ்மர் கவனமாக கேட்டார். அவரது வெளிப்பாடு துக்கமாக இருந்தது. துரியோதனன் பேசி முடித்ததும் பீஷ்மரின் வார்த்தைகள் கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்த எளிமையான மற்றும் அமைதியானவை. என் அன்பான மன்னரே என்று அவர் கூறினார். போரில் ஒருவர் எப்போதும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த விலையிலும் வெற்றியை தேர்வது புத்திசாலித்தனம். துரியோதனன் கண்களை உயர்த்தி வழிகாட்டுதலுக்காக வேண்டிக் கொண்டான். பீஷ்மர் தொடர்ந்தார். நீங்கள் பாண்டவர்களுக்கு எதிராக
ஒரு ராஜாவாக மரியாதையுடனும் நேர்மையுடனும் போராட வேண்டும். நீங்கள் கட்டோட்காச்சனை தோற்கடிக்க விரும்பினால் நான் உங்களுக்கு என் ஆசீர்வாதத்தை தருகிறேன். ஆனால் முதலில் அவரை எதிர்கொள்ள தகுதியான மற்றொரு போர் வீரரை கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்ப்போம். ஜோதிஷர்களின் வலிமை மிக்க மன்னன் பாகதத்தா போர்க்களத்திற்கு வரவழைக்கப்பட்டான். பீஷ்மர் அவனிடம் சமவெளிகளில் எதிரொலித்த குரலில், போ மாபெரும் மன்னனே, போரில் கட்டோட்காச்சனை எதிர்கொண்டு போய் உன் வீரத்தை அவனிடம் காட்டு. ஒரு பெரிய கதனையுடன் பகதத்தன் தனது யானையான சுப்பர்திகா மீது ஏறி சென்றார். அந்த மிருகம் வலிமை மற்றும் வேகத்தின் அதிசயமாக இருந்தது. அதன் கோயில்கள் அம்புகளால் சிதைந்தன. அதன் உடல் அதன் காயங்களின் சாரால் பிரகாசிக்கிறது. பகதத்தர் ஒரு வேகமான ரதத்தை வழிநடத்தும் தேரோட்டியைப் போல சவாரி செய்தார். அதன் தலையிலிருந்து அம்புகளை புயல் மேகம் போல சிதறடி. பலதரப்பிலும் உள்ள போர் வீரர்கள் எஃகு மற்றும் தீப்பிழம்புகளின் வெறியில் மோதிக்கொண்டதால் போர் தீவிரமடைந்தது. யானைகள் மோதும்போது தங்கள் கோபத்தை எக்காலமிட்டன. அவற்றில் தம்பனர் ஒருவருக்கொருவர் மாமிசத்தை கீழ்த்தன. லியோனின் கதனைகளின் சத்தம் போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது. காயமடைந்தவர்களின் அழுகைகளுடன் கலந்தது. பகதத்தன் பீம்சேனனை நோக்கி தனது அம்புகளை ஒரு புயல் மேகத்திலிருந்து மழைத்துளிகள் போல அறக்கவிட்டார். ஆனால் பீமன் எளிதில் தோற்கடிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கவில்லை. பகதத்தனின் வீரர்களை சிதறடிக்கும் அம்புகளின் ஆழங்கட்டி மலையை அவர் திருப்பினார். பகதத்தனை ஒரு அம்பால் துளைத்தபோது ராஜாவே வெற்றியில் சிரித்தார். இரு தரப்பினரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். இரு தரப்பினரும் கை கொடுக்கவில்லை. யானைகள் மோதி கொண்டபோது பூமி நடுங்கியது. அவற்றின் தேனுகள் பாம்புகளைப் போல பிணைந்தன. திரன்சில் சத்தம் சமவெளிகளில் எதிரொலித்தது. மார்பில் உள்ள இதயங்களின் துடிப்புக்கு இணையாக ஒரு தாளத்தை தாக்கியது. இறுதியாக நித்தியமாக தோன்றிய பிறகு பாகதத்தின் யானை தோற்கடிக்கப்பட்டது. அது பயத்தில் ஓடி அதன் காவடியில் பாண்டவர்களின் அணிகளை நசுக்கியது. வீரர்கள் துரத்தும்போது அரவாரம் செய்தனர். சூரிய ஒளியில் தங்கள் அம்புகளும் விட்டிகளும் ஒளிரும். தனஞ்சே அகுலன் தன் மகன் ஐராவத்தின் மரணத்தை பார்த்தபோது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. துக்கத்தில் மூழ்கிய அவர் பாம்பை போல பெருமூச்சு விட்டு உக்கிரமான போரின் மத்தியில் வசவா கிருஷ்ணர் என்று உரையாற்றினாரே. மதுவை கொன்றவனை ஆதுலன் சொன்னான், எங்கள் குடும்பங்களின் இந்த அழிவை விதுரன் முன்கூட்டியே அறிந்திருந்ததை இப்போது நான் காண்கிறேன். அதற்கு எதிராக அவர் திருதராஷ்டிரவை எச்சரித்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவரது வார்த்தைகள் காதில் விழுந்தன. செல்வத்திற்காக நாங்கள் ஒருவருக்கொருவர் உறவினர்களை படுகொலை செய்கிறோம். அந்த செல்வத்தின் மீது கட்டுப்படுத்துங்கள். இது போன்ற செயல்களால் என் குடும்பத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்துவதை விட நான் இறக்க விரும்புகிறேன். கிருஷ்ணர் தவனமாக கேட்டபோது அர்ஜுனன் தொடர்ந்தான், நமது உறவினர்களுடனான இந்த போர் எனக்கு வெறுக்கத்தக்கது. நான் போரில் என்னை நிரூபிக்க வேண்டும் என்பதால் மட்டுமே நான் போராடுகிறேன். ஏனென்றால் நான் பங்கேற்காவிட்டால் சத்திரியர்கள் என்னை சத்தியற்றவர்களாக கருத மாட்டார்கள். ஆனால் கிருஷ்ணரே, தாதாஸ்திர இராணுவத்தை நோக்கி விரைவோம். தாமதமாகிவிடும் முன் நாம் அவர்களை அணுக வேண்டும். கிருஷ்ணர் தலையசைத்து தனது கையை மென்மையாக தொட்டு தனது வெள்ளை குதிரைகளை முன்னோக்கி இழுத்தார். அவர்களின் குழம்புகளின் சத்தம் ஒரு புயல் அடித்த நாளில் இடி போன்ற போர்க்களத்தில் எதிரொலித்தது. அவர்கள் சண்டையை நெருங்கிய போது அர்ஜுனனின் சகோதரர் பீமன் குருக்களின் பேரனான பீஷ்மருடன் மோதிக்கொண்டார். பீஷ்மர் அவரது மதங்களால் சூழப்பட்டார். அவர்கள் பீம்சேனாவின் தாக்குதலுக்கு எதிராக அவரை பாதுகாக்க விரைந்தனர். ஆனால் கோபம் மற்றும் துக்கத்தால் தூண்டப்பட்ட பீமன் வீரத்துடன் போராடி திருதராஷ்டிரரின் மகனுக்கு பிறகு மகளை வீழ்த்தினார். பகதத்தா, கௌதமர் மற்றும் பிற சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் அர்ஜுனனை எதிர்க்க முயன்றனர். ஆனால் அவர் மிகவும் வலிமையானவர் என்பதை நிரூபித்து அவர்களை எளிதில் அனுப்பினார். சுபத்ராவின் மகன் அபிமன்யுவும் போரில் தன்னை வேறுபடுத்தி காட்டி மன்னர் அமஸ்தாவை அவரது ரதத்திலிருந்து சுட்டு வீழ்த்தினார். இரு தரப்பினரும்
சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். இரு தரப்பினரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர், ஆனால் வெற்றி பெறவில்லை. போர்வீரர்கள் மோதிக்கொண்டனர். வெற்றிக்காக போராடும்போது அவர்களின் வாள்கள் ஒலித்தன. கொல்லப்பட்ட குதிரைகள், ஆண்கள் மற்றும் யானைகளின் உடல்களால் பூமி நிரம்பி வழிந்தது. ஆனால் போர் தொடர்ந்தது. பெருமை, மரியாதை மற்றும் கடமையால் தூண்டப்பட்டது. சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது போர்க்களத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்திய போது போர் வீரர்கள் போராடினர். அவர்களின் அசைவுகள் வேகமாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தன. ஒவ்வொரு போர் வீரனும் தனது சொந்த பேய்கள் மற்றும் உந்துதல்களால் இயக்கப்படும் தெய்வங்களே பூமியில் இறங்கியது போல் தோன்றியது. இந்த வன்முறை சூறாவளியில் அகுலன் தன்னை சுற்றியுள்ள படுகொலைகள் இருந்த போதிலும் அவரது ஆவி உடைக்கப்படாமல் உயரமாக நின்றார். அவர் தனக்காகவும் தனது குடும்பத்துக்காகவும் மட்டுமல்ல, அவர்களின் ராஜ்யத்தின் எதிர்காலத்திற்காகவும் சத்திரிய சாதியின் மரியாதைக்காகவும் போராடுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். பெரும் போரின் மத்தியில் திருதராஷ்டிரரின் மகன் மன்னர் துரியோதனன் மற்றும் அவரது ஆலோசகர்களான சகுனி மற்றும் கர்ணன் ஆகியோர் ஒரு முக்கியமான மூலோபாயம் குறித்து விவாதிக்க ஒரு கூட்டத்தை கூட்டினர். அவர்களின் நோக்கம் அர்ஜுனன் தலைமையிலான பாண்டவர்களை தோற்கடிப்பதாகும். அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த போதிலும் போரில் பலம் பெற்று வந்தன. மரியாதைக்குரிய கங்கையின் மகனான பீஷ்மர் பாண்டவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார் என்று துரியோதனன் தனது விரக்தியையும் கவலையையும் வெளிப்படுத்தினார். பீஷ்மர் போரிலிருந்து விலகியிருந்தால் கர்ணனால் பாண்டவர்களை தனியாக தோற்கடிக்க முடியும் என்று அவர் நம்பினார். பீஷ்மரை ஆயுதம் ஏந்த செய்து போரிலிருந்து ஓய்வு பெறச் செய்யும் பணியை கர்ணனிடம் துரியோதனன் ஒப்படைத்தார். கர்ணன் சவாலை ஏற்றுக்கொண்டு பீஷ்மரை சந்திக்க புறப்பட்டான். அவருடன் அவரது சகோதரர்கள் துசாசனா உட்பட தங்க ஆபரணங்கள் மற்றும் நறுமணமுள்ள சந்தன பேஸ்ட் ஆகியவற்றால் நேர்த்தியான உடையில் அவரை அலங்கரித்தனர். அவர்கள் பீஷ்மரின் வசிப்பிடத்தை நோக்கி செல்லும்போது அவர்களை சுற்றி வலிமையான வில்லங்கள், வாத்துகள் மற்றும் உதவியாளர்கள் இருந்தனர். பீஷ்மரின் முகத்துக்கு வந்ததும் துரியோதனன் தனது குதிரையிலிருந்து இறங்கி மதிப்பிற்குரிய போர்வீரருக்கு வணக்கம் செலுத்தினான். அவர் ஒரு தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. பீஷ்மரிடம் கருணை காட்டுமாறு கெஞ்சினார். மகேந்திரன் தனவர்களை தோற்கடித்ததைப் போலவே பாண்டவர்களை கொல்லுமாறு பீஷ்மரிடம் கெஞ்சினார். இருப்பினும் பீஷ்மர் அமைதியாக இருந்தார். துரியோதனின் வார்த்தைகள் அவரது இதயத்தை கத்தியைப் போல தொலைத்ததால் அவரது முகம் வேதனையால் முறிந்தது. நீண்ட நேரம் அவர் துரியோதனின் வார்த்தைகளை பிரதிபலித்தார். அவரது கண்களுள் நெருப்பால் எரிந்தன. இறுதியாக அவர் பேசினார். அவரது குரல் அமைதியாகவும் இருந்தது. இது துரியோதனருக்கு பாண்டவர்கள் உண்மையில் வெல்ல முடியாதவர்கள் என்பதை நினைவூட்டுகிறது. அர்ஜுனன் போரில் தனது துணிச்சலையும் திறமையையும் வெளிப்படுத்திய பல நிகழ்வுகளை பீஷ்மர் நினைவு கூர்ந்தார். சில சந்தர்ப்பங்களில் பீஷ்மை கூட தோற்கடித்தார். பாண்டவரை தோற்கடிக்க முயற்சிப்பது பயனற்றது என்று அவர் துரியோதனருக்கு நினைவூட்டினார். அதற்கு பதிலாக வேறு பாதையை தேடுமாறு வலியுறுத்தினார். இருப்பினும் துரியோதனன் பாண்டவரை தோற்கடிப்பதற்கான தனது தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார். உதடுகளை மூடிக்கொண்டு மேலும் ஆலோசனை கேட்க மறுத்தார். கூட்டம் முடிவடைந்த போது பீஷ்மரின் மௌனம் அவரது உள் கொந்தளிப்பை பற்றி நிறைய பேசுகிறது. துரியோதனருக்கு எதிராக அவர் பேசவில்லை என்றாலும் அவரது வார்த்தைகள் போரினால் பாதிக்கப்பட்ட ஹஸ்தினபுர ராஜ்யத்திற்கு நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு எடையை கொண்டிருந்த. கணக்கெடுக்கும் நாள் இறுதியாக வந்துவிட்டது. பாண்டவர்களுக்கும் திருதராஷ்டிரர்களுக்கும் இடையே பெரும் போர் நடக்கவிருந்தது. ஞானியும் முதியவருமான சஞ்சயன் கந்தை நதிக்கரையில் இன்று படைகள் போருக்காக கூடி வருவதை பார்த்து கொண்டிருந்தான். சாந்தனுவின் வலிமை மிக்க மகனான பீஷ்மர் திருதராஷ்டிரா படைகளை போரில் வெளியடத்தினார். அவரது படைகள் சர்வதோபத்தா என்று அழைக்கப்படும் ஒரு கம்பீரமான அணியை உருவாக்கின. கிருவா, கிருதவர்மன் மற்றும் செய்தியா ஆகியோர் முன்னணியில் இருந்தனர். சிந்துக்களின் ஆட்சியாளரான சுதட்சினா மற்றும் புரிசாவக்கள் பிரகாசமான அஞ்சலில் உடையணிந்து வலது புறத்தில் பதவிகளை ஏற்றனர். அஸ்வத்தமான், சோமதத்தர் மற்றும்
அவந்தியின் 7 யவரசர்கள் ஒரு பெரிய படையுடன் விடது பக்கத்தை பாதுகாத்த கிரிகதர்களால் சூழப்பட்ட துரியோதனன் பாண்டவர்களை எதிர்கொள்ள தயாராக வரிசையின் மையத்தில் நின்றான். பீஷ்மரின் வலிமையான போர் வீரர்களான ஆலமுஷா மற்றும் சூதுஸ் ஆகியோர் பின்புறத்தில் விலைகளை எடுத்துக்கொண்டனர். முழு இராணுவத்தையும் பின்னால் இருந்து பாதுகாத்தனர். இதற்கிடையில் ஆற்றின் எதிர் பக்கத்தில் பாண்டவர்கள் தங்கள் சொந்த அணியை உருவாக்கி கொண்டிருந்தனர். ராஜாவான யுதிஷ்டிரன், பீம்சேனா நகுலன் மற்றும் சரதேவா பிரகாசமான அஞ்சல்களை அணிந்து எதிரியை எதிர்கொள்ள தயாராக முன்னணியில் நின்றனர். திஸ்தகிம்னா, திராடன், சத்யகி மற்றும் துருபதன் ஆகியோர் அவர்களுக்கு பின்னால் ஒரு வலிமையான பாலான்சு உருவாக்கினர். வலிமையான அபிமன்யு, கைகேய சகோதரர்கள் மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்ட செக்கிரனாவும் பாண்டவர் இராணுவத்தில் பதவிகளை வரித்தனர். 2 படைகளும் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்ட போது காற்றில் சங்கிலிகள் திறன் மற்றும் கைத்தாளங்களின் சத்தம் நிரம்பி வழிந்தது. இரு தரப்பிலும் உள்ள போர் வீரர்கள் தங்கள் கொம்புகளை வீசிடரம்சி அடித்து வானத்தை நோக்கி கூச்சலிட்டனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் நோக்கி செல்லும்போது பூமி நடுங்கியது. பறவைகள் தலைக்கு மேல் பறந்து பயத்தில் கூச்சலிட்டன. சூரியன் வானத்தில் மங்குவது போல் தோன்றியது போர் தொடங்கியது. இரு படைகளும் காது கேளாத இரைச்சலுடன் மோதிக்கொண்டன. நரிகள் கூச்சலிட்டன. அழுதுகள் கீழே குதித்தன. நாய்கள் போர்க்களத்தின் குறுக்கே வெறித்தனமாக ஓடின. டெரன்ஸ் மற்றும் சங்கிலிகளின் சத்தம் இன்னும் சத்தமாக வளர்ந்தது. அது பூமியின் அடித்தளங்களை உழுக்கும் இடி முழக்கம் போன்றது. போர் வீரர்கள் சண்டையிட்டனர். அவர்களின் அழுகைகளும் கர்ணனைகளும் போரின் இரைச்சலுடன் கலந்தன. போர் தீவிரமடைந்த போது வானம் ஒரு பெரிய பேரழிவை முன்னறிவிப்பது போல் இருண்டது போல் தோன்றியது. பிரகாசமான விண்கற்கள் வானத்தின் குறுக்கே சிதறி சூரியனின் வட்டில் தாக்கி காது கேளாத விபத்துடன் பூமியில் விழுந்தன. இரு படைகளும் புயலில் காடுகளைப் போல அதிர்ந்தன. அவர்களின் அழுகைகளும் கதனைகளும் காற்றில் எதிரொலித்தனவே. போர் தீவிரமடைந்தது. அதன் கோபம் இடைவிடாமல் கடவுள்கள் தாங்களாகவே இறங்கி வந்ததைப் போல இருந்தது. பெரும் போரின் மத்தியில் சுபக்தாவின் மகனான அபிமன்யு தனது பளபளப்பான குதிரைகளில் சவாரி செய்து மழையை வீசும் சூறாவளியைப் போல அம்புகளை சிதறடித்தார். அவரது ஆற்றல் எல்லையற்றது. போரில் அவரது வலிமையில் யாரையும் தொடாமல் விடவில்லை. ஒவ்வொரு ஷாட்டிலும் அவர் கௌரவ இராணுவத்தின் மீது மரணத்தின் நீரோட்டத்தை கட்டவிழ்த்து விடுவது போல் தோன்றியது. சக்தி வாய்ந்த வீரர்களை அவர்களின் மரணத்திற்கு அனுப்பியது. சுபத்ராவின் மகனின் கோபத்தை தாங்க முடியாமல் அவரது தாக்குதலுக்கு கீழே பாரதர்கள் திணறினர். ஒரு காலத்தில் வெறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் இருந்த அவர்களின் படைகள் இப்போது ஒரு வண்டியில் சிக்கிய யானைகளைப் போல தடுமாறின. அபிமன்யு உயரமாக நின்றார். புகை இல்லாமல் எரியும் நெருப்பு எதிரியை தாக்கிய போது மின்னலைப் போல அவரது வில் ஒளிருந்தவர்கள் அபிமன்யுவில் தங்கள் போட்டியை சந்தித்ததை அறிந்திருந்தனர். ஆனால் துரியோதனன் சரணடைய மறுத்துவிட்டார். ஒவ்வொரு அறிவியலிலும் நன்கு தேர்ச்சி பெற்றவரும் போரில் திறமையானவருமான சக்தி வாய்ந்த ராக்கிச ஆலமுஷாவை அவர் அழைத்தார். களத்தில் பயங்கரமான ஆலமுஷா அபிமன்யுவை நோக்கி ஒரு ககனையுடன் விரைந்தார். அது வானத்தை உலுக்கியது. 2 எதிரிகளும் மோதிக்கொண்டனர். அம்புகளை பரிமாறிக்கொண்டபோது அவர்களின் வில்லுகள் ஒளிவட்டங்களை வரைந்தன. காயமடைந்தவர்கள் மற்றும் இறப்பவர்களின் அலறல்களால் காற்று நிரம்பியது. மேலும் அவர்களின் கால்களுக்கு அடியில் பூமி நடுங்கியது. திரௌபதியின் மகனான அபிமன்யுவின் சகோதரர்கள் அவருக்கு உதவ விரைந்தனர். ஆனால் அவர்கள் கூட ஆலமுஷாவின் கொடுமைக்கு இணையாக இல்லை. அவர்கள் இலையுதிர்கால இலைகளைப் போல அவருக்கு முன்னால் விழும் வரை ஒவ்வொருவரும் போர்க்கோடாரியை விட கூர்மையான அம்புக்குறிகளால் அவர்களை துளைத்தனர். ஆனால் பாண்டவ போர் வீரர்கள் சரணடைய மறுத்தனர். மேலும் அவர்களின் தலைவரான அதியுலனின் மகன் நரம்பியனை எதிர்கொள்ள ஒரு சண்டையில் முன்னேறினார். இது பூமியின் அடித்தளத்தை உழுக்கும் போர் தீவிரமடைந்தது. 2 தரப்பினரும் கால் கொடுக்கவில்லை. 2 எதிரிகளும் மோதிக்கொண்டனர்.
மோதலில் தங்கள் வில்லுகள் மின்னலைப் போல பிரகாசித்தன. அவர்களின் கண்கள் கோபத்தால் பிரகாசித்தன. அவர்களின் அசைவுகள் விரைவாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தன. கடவுள்கள் போர்க்களத்தில் இறங்கியது போல் இருந்தது. ஏனெனில் அந்த நேரத்தில் தெகு மோதலை தவிர வேறு எதுவும் இல்லை. அபிமன்யுவுக்கும் ஆலமுஷாவுக்கும் இடையிலான மோதல் ஒரு கண்கவர் காட்சியாக மாறியது. இரு படைகளையும் சேர்ந்த போர் வீரர்கள் இரு வெட்டான்களும் மோதுமதை பிரமிப்புடன் பார்த்தனர். அவர்களின் போர் கடுமையானதாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. பண்டைய சாக்ரவுக்கும் சமராவுக்கும் இடையிலான போராட்டத்தைப் போலவே கடவுள்களும் அசுரர்களும் மேலாதிக்கத்திற்காக போராடினர். அந்த தருணத்தில் மற்ற அனைத்தும் மறந்துவிட்டதாக தோன்றியது. எகு மோதல் மட்டுமே எஞ்சியது. இந்த இரண்டு வீரர்களின் சகிப்புத்தன்மையற்ற கோபத்திற்கு ஒரு சான்றாகும். அஸ்திலபுரத்தின் குருட்டு மன்னன் திருதராஷ்டிரன் தனது தேரோட்டியாளரும் நம்பிக்கைக்குரியவருமான சஞ்சயிடம் திரும்பியபோது போர்க்களத்தின் பரந்த பரப்பளவில் சூரியன் உதயமாகவில்லை. ஆர்வமும் அக்கறையும் கலந்த அவரது குரலில், சஞ்சயனே, சொல்லுங்கள், அபிமன்யுவின் துணிச்சலான தாக்குதல்களை ஆலமுஷா எவ்வாறு எதிர்த்தார்? பிஷ்யசிங்கத்தின் மகனுக்கு எதிராக அதுலன் எப்படி போராடினார்? சஞ்சயன் தலையாட்டி தன் எண்ணங்களை திரட்டுவது போல் கண்களை தாழ்த்தி கொண்டான். ராஜாவே, இந்த கதையை உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆரம்பித்தான். பயங்கரமான ராட்சசனாகிய ஆலமுஷா அதன் குகையின் வாசலில் சிங்கத்தைப் போல அபிமன்யுவுக்காக காத்திருந்தான். அபிமன்யு அவரை நோக்கி சென்றவுடன் ஆலமுஷா இடி முழக்கமிட்டு முன்னே ஓடினார். அவருடைய தேர் சக்கரங்கள் காது கேளாமல் தரையில் மோதல். இரண்டு போர்வீரர்களும் நடுவானில் மோதிக்கொண்டனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் அம்புக்கு பின் அம்பை வீசும்போது அவர்களின் வில்லுகள் பாடின. அபிமன்யுவின் நோக்கம் உண்மையாக இருந்தது. ஆனால் ஆலமுஷாவின் மாயை சக்திகள் அவரை பற்றிய பல பறிப்புகளை கற்பனை செய்ய அனுமதித்தன. இதனால் அபிமன்யுவுக்கு தனது இலக்கை கண்டுபிடிப்பது கடினமாக இருந்தது போல் தொடங்கிய போது அபிமன்யு சூரிய ஆயுதத்தை பயன்படுத்தினார். இது போர்க்களத்தை ஒள செய்து பிரமைகளை அகற்றும் ஒரு எரியும் வெட்டு. புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலுடன் அவர் ஒரு கடுமையான எதிர் தாக்குதலை நடத்தினார். ஆலமுஷாவை 9 கூர்மையான தண்டுகளால் துளைத்தார். ஆனால் ராட்சசன் தோற்கடிக்கப்படவில்லை. அவர் மற்றொரு மாயை உருவாக்கினார். இந்த முறை ஒரு அடர்த்தியான இருளை உருவாக்கி முழு போர்க்களத்தையும் சூழ்ந்தார். அபிமன்யுவின் கண்கள் அந்த இருளை தேடி தனது எதிரியை தேடின. திடீரென்று அவர் சூரிய ஆயுதத்தை மீண்டும் ஒருமுறை அழைத்தார். பிரபஞ்சம் அதன் பிரகாசமான ஒளியில் குளித்தது. மாயைகள் நீக்கப்பட்டன. அபிமன்யு ஆலமுஷா தனக்கு முன்னால் நடுங்குவதைக் கண்டார். ஒரு பெரிய கதலையுடன் அபிமன்யு ஆலமுஷாவை அம்புகளின் ஆலங்கட்டி மழையால் மூடி முன்னோக்கி விரைந்தார். ஆனால் ராட்சசலின் சக்திகள் இன்னும் தீர்ந்துவிடவில்லை. அவர் ஒரு இறுதி மாயை உருவாக்கினார். இந்த முறை போர்க்களத்தில் வீரர்களின் எண்ணிக்கையை பெருக்குவதாக தோன்றிய தொடர்ச்சியான மாயைகளை உருவாக்கின. அற்புதத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அதுலன் இப்போது அபிமன்யுவை நெருங்கும்போது தனது தேர் சக்கரங்கள் இடிமுழக்கத்துடன் களத்தில் ஏறினார். பீஷ்மர், தேவபரதா மற்றும் துரோணரின் மகள் அஸ்வத்தாமா ஆகியோர் அதுலனுடன் இணைந்தனர். அவர்களின் ஒருங்கிணைந்த வலிமை ஆலமுஷிலின் மாயைகளை சிலரடிக்கும். சிலியின் பேரனான சச்சைக்கு துரோணரின் மகன் கௌதமாவுடன் மோதிக்கொண்டதால் போர் தீவிரமடைந்த இரு வீரர்களும் மோதிக்கொண்டனர். ஒருவருக்கொருவர் காசத்தை தாக்கியபோது அம்புகள் பாடின. ஆனால் இறுதியில் சத்திகி தான் வெற்றி பெற்றார். அவரது வீரமும் ஒப்பிட முடியாதவை. பெரும் போரின் மத்தியில் கஸ்திலாபுரத்தின் பார்வையற்ற மன்னான திருதராஷ்டிரர் போரில் ஒரு முக்கியமான தருணத்தைப் பற்றி அறிய முயன்றார். அங்கு அவரது மிகவும் மதிப்புமிக்க போர் வீரர்களான துரோணரும் அர்துலனும் போர்க்களத்தில் மோதினர். அவர் தனது நம்பகமான தேரோட்ட வீரரும் ஆலோசகருமான சஞ்சயரிடம் கதையை விவைக்க சொன்னார். புகழ்பெற்ற ஆசிரியரும் போர் வீரருமான துரோணர் வேறு எந்த சத்திரியருக்கும் அடிபலியாதது போல் போரில் அர்ஜுனனிடம்
ஒருபோதும் சரணடையவில்லை என்பதை விவரிப்பதன் மூலம் சன்சேன் தொடங்கினார். அதேபோல் பாண்டுவின் மகன் அர்ஜுனனும் போரில் தனது போதகரை விட்டு விடவில்லை. போர் வீரர்களின் நடத்தை விதிகளை கண்டிப்பாக கடைபிடித்தார். சன்சேயா தொடர்ந்து பேசுகையில் 3 வேகமான அம்புகளுடன் ஆர்த்தர் துரோணரின் காசத்தை தொலைத்தார். ஆனால் ஆசிரியர் இந்த துப்பாக்கி சூட்டை புறக்கணித்து கடுமையான தாக்குதலுடன் பதிலடி கொடுத்தார். இரு வீரர்களும் அடிகளை பரிமாறிக்கொண்டனர். அவர்களின் அம்புகள் இலையுதிர்கால வானத்தில் கேன்கள் போல காற்றில் பாய்ந்தன. அப்போது துரியோதனன் மன்னன் துரோணருக்கு ஆதரவளிக்க சுசர்மனை அனுப்பினான். அதே நேரத்தில் திரிகத்தா ஆட்சியாளர் கோபத்தால் தூண்டப்பட்டு அர்ஜுனனுக்கு ஏராளமான எம்பு முனைகள் கொண்ட அம்புகளை பொழிந்தார். 2 வீரர்களின் வீரமும் ஒப்பிட முடியாததாக இருந்தது. அவர்கள் அம்புக்கு இணையாக அம்பை வீசினர். ஒவ்வொருவரும் வெட்டப்பட்ட மரத்தில் காணாமல் போகும் பறவையைப் போல அதன் அடையாளத்தை துளைத்தனர். போர் தீவிரமடைந்த போது பாகதாத்தரும் சுருதிஷும் தங்கள் யானை பிரிவுகளுடன் பீமனை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்தனர். அதே நேரத்தில் துரியோதனன், கிருபா, அஸ்வத்தமான், சால்யா, சுதர்க்கினா, பிண்டா, அனுவிண்டா மற்றும் பலர் அர்ஜுனனை சுற்றி ஒரு வலிமையான வட்டத்தை உருவாக்கினர். பாரதர்களின் மதிப்பிற்குரிய பேரனான பீமர் தனது படைகளுடன் யுதிஷ்டிரனை அணுகி அவர் எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்து கொண்டார். எப்போதும் கடுமையான போர்வீரனாக இருந்த பீமன் தனது வலிமையான கதையை எடுத்து யானை பிரிவை எதிர்கொள்ள தனது ரதத்திலிருந்து குதித்தார். அவர்கள் மீது இறங்கும்போது தயாராக இருந்த அவரது கழுதை அந்த யானை போர்வீரர்கள் பீம்சேனாவை எல்லா பக்கங்களிலும் கவனமாக சூழ்ந்தனர். அவர்கள் மத்தியில் நின்ற பீமன் மேகங்களின் சுழலும் புயலின் மத்தியில் பிரகாசிக்கும் சூரியனைப் போல பிரகாசித்தார். ஒவ்வொரு தாக்குதலுடனும் அவர் தனது எதிரிகளின் இதயங்களில் பயங்கரத்தை தாக்கி யானை பிரிவை காற்று போல விழுங்கியிருந்த மேகங்களை விரட்டியடித்தார். சக்தி வாய்ந்த பீம்சேனா சில யானைகளின் தந்தங்களை நனைத்து அவற்றை பயன்படுத்தி மற்றவர்களின் முன் குளோப்சி அடித்து அவற்றை கெய்தாக வெட்டினார். குருவியும் கொழுப்பும் ஊசப்பட்ட அவரது கழுதை திருத்தாவின் கம்பியைப் போல பிரகாசித்தது. அவர் மீதமுள்ள யானைகளை கொன்று எல்லா திசைகளிலும் தப்பி ஓடினார். அவர்களின் பிதியல் நட்பு அணிகளை கூட நசுக்கினார். பீமனில் அசைக்க முடியாத கொடூரத்தின் விளைவாக துரியோதனின் படைகள் மீண்டும் ஒரு முறை போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடி தங்கள் பதவிகளை கைவிட்டன. போர் முடிவுக்கு வராமல் தொடர்ந்தது. இரு படைகளும் கடுமையான மற்றும் இரத்தக்களறி சண்டையில் மோதிக்கொண்டபோது சூரியன் போர்க்களத்தில் கீழே விழுந்தது. சன்சேயா தனது கண்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை மன்னர் திருதராஷ்டிரரிடம் விவரித்தார். மதிய நேரத்தில் பாரதர்களின் வலிமையான பேரனான பீஷ்மர் பாண்டவர்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு தலைமை தாண்டினார். தீவிரமான தண்டுகளுடன் அவர் நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான அணிரை உட்கொள்ளத் தொடங்கினார். நெல் உரைகளை அரைக்கும் காளைகளின் கூட்டத்தைப் போல எதிரியை விரித்தபோது அவரது காலடியில் நிலம் நடுங்கியது. பாண்டிய வீரர்களான திஷ்டச்சும்னா, சிகந்தன், திராடன் மற்றும் துருபாதா ஆகியோர் ஒன்றிணைந்து பீஷ்மரை ஏராளமான அம்புகளால் தாக்கினர். ஆனால் பீஷ்மர் அவர்களின் தாக்குதல்களால் ஆச்சரியப்படாமல் தனது சொந்த அம்புகளால் தொடர்ந்து அவர்களை தொழித்தார். அவர் சியந்தனை ஒரு பெண் என்று கருதினார். ஆனால் மற்ற போர் வீரர்கள் அவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் அல்ல. திஷ்டச்சும்னா நெருப்பாய் போன்ற கோபத்தால் எய்ந்து பீஷ்மரை கைகளிலும் மார்பிலும் 3 தண்டர்கள் அடித்தார். துருபதனும் திராடனும் அவரை பின்தொடர்ந்து பீஷ்மரை முறை 25 மற்றும் 10 அம்புகளால் துளைத்தனர். சீகந்தனும் இணைந்தார். அவரை 25 அம்புகளால் தாக்கினார். அம்புகளால் ஆழமாக துளைக்கப்பட்ட பீஷ்மர் இரத்தத்தால் மூடப்பட்டார். ஆனால் அவர் பூக்களால் வண்ணமயமான சிவப்பு அசோக மரத்தைப் போல அழகாக இருந்தார். பீஷ்மர் பதிலடி கொடுத்தார். ஒவ்வொருவரையும் 3 நேரான தண்டுகளால் துளைத்தார். பின்னர் அவர் ஒரு பரந்த தலை அம்பு மூலம் துருபதரின் வில்லை வெட்டினார். பிந்தையவர் மற்றொரு வில்லை எடுத்து பீஷ்மரை 5 அம்புகளால் துளைத்தார். அதே நேரத்தில் அவரது தேரோட்டக்காரரும் பீஷ்மரின் கூர்மையான அம்புகளால் பாதிக்கப்பட்டார். பாண்டவர்களும் அவர்களது கூட்டாளிகளும் கங்கையின் மகனை நோக்கி விரைந்து சென்று திஷ்டச்சும்னா தலைமையிலான பன்சாலர்களை பாதுகாக்க உறுதியாக இருந்ததால் போர் தீவிரமடைந்தது.
பீஷ்மர் தலைமையிலான கௌரவ இராணுவம் ஆண்டவர்களின் தாக்குதலுக்கு எதிராக தங்களை தற்காத்து கொள்ள தயாராக இருந்தது. இரு படைகளும் கடுமையான பொது மோதலில் மோதிக்கொண்டன. எதிர்கால இலைகளைப் போல காபூல் வீரர்கள் ஒருவருக்கொருவர் விழுந்தனவோ தீதமடைந்த போது நிலப்பரப்பு பலால உலகத்திலிருந்து ஒரு காட்சியாக மாறியது. கார்கள் அவற்றின் சவாய் செய்பவர்கள் மற்றும் தேரோட்டிகள் இல்லாமல் போர்க்களத்தின் குறுக்கே இழுத்துச் செல்லப்பட்டன. ஆண்கள், குதிரைகள் மற்றும் யானைகள் தரையில் விழுந்தன. அம்புகள் மற்றும் ஈட்டிகளின் இடைவிடாத தாக்குதலால் நசுக்கப்பட்டன. காயமடைந்தவர்கள் மற்றும் இறப்பவர்களின் கூக்குரல்களால் காட்டு நிரம்பியது. இரத்த நதி போர்க்களத்தில் பாய்ந்தது. விழுந்த வீரர்களின் உடல்களால் அதன் நீரோட்டம் வீங்கியது. வில்லுகள் அதன் போக்கை தடுத்தன. அதே நேரத்தில் முடி அதன் பாசியை உருவாக்கியிருக்கார்கள். அதன் ஏய்களாகவும் அம்புகள் அதன் விளிம்புகளாகவும் மாறின. ஸ்டிக்ஸ் அதன் மீன்களை உருவாக்கியது. கிழங்குகளிலிருந்து துண்டிக்கப்பட்ட தலைகள் அதன் கல் தொகுதிகளை உருவாக்கியது. நதி யானைகளால் நிரம்பியது. அதன் முதலைகளை உருவாக்கியது. போர் தீவிரமடைந்த போது துணிச்சலான சத்திரியர்கள், சக்தி வாய்ந்த காப்போர் வீரர்கள் அனைத்து அச்சங்களையும் கைவிட்டு அர்ஜுனன் உயரமாக நின்று கொண்டிருந்தபோது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. அவரது வேகமான தண்டுகள் தயாராக இருந்தன. சுசர்மனை பின்தொடர்ந்த தத்திரியர்களை தோற்கடிக்கும் பணி அவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் அவர் தனது கடமையில் தவறவில்லை. விரைவான துல்லியத்துடன் அவர் தனது எதிரிகளை நோக்கி அம்புக்கு நேர் அம்புகளை அனுப்பினார். ஒவ்வொன்றும் அதன் அடையாளத்தை கொடூரமான துல்லியத்துடன் தாக்கின சுசர்மன் தன்னை ஒரு வலிமையான எதிரியாக நிரூபித்தார். அர்ஜுனனை எங்கிருந்தும் வரும் தண்டுகளால் தொலைத்தார். ஆனால் தர்மத்தின் இளவரச எளிதில் தோற்கடிக்கப்படுபவர் அல்ல. சுசர்மனின் தாக்குதல்களை அவர் எளிதாக எதிர்கொண்டார். அவரை தனது ரதத்தில் திருப்பி அனுப்பினார். சுசர்மனின் படைகள் அச்சத்தில் தப்பி ஓடிய போது அர்ஜுனன் துரத்தி சென்றார். அவரது வழியில் நிற்க துணிந்த எவரையும் அவரது அம்புகள் வெட்டினபோ தீதமடைந்த போது துரியோதனனும் பீஷ்மனும் பாண்டவர்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு களமை தாண்டினர். அவர்களின் இராணுவம் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சக்தியாக இருந்தது. ஆனால் அர்ஜுனன் உறுதியாக நின்றான். தனது காந்திவவில் அதன் கூடிய பாடலை பாடி எதிரியின் மீது அம்புக்கு நேர் அம்பை வீசினார். சிருஷ்ணி குலத்தைச் சேர்ந்த துணிச்சலான போர்வீரரான சத்யகி அவருடன் வீரத்துடன் போராடினார். எஃகு மற்றும் தூசியின் கொந்தளிப்பில் சண்டையிடும்போது அவர்களின் அம்புகள் நடுவானி சந்தித்தல. துரியோதனின் படைகள் முன்னேறி செல்லும்போது போர் குதிரைகளின் குளம்புகளுக்கு அடியில் பூமி குலுங்கியது. அவற்றின் பதாதைகள் காற்றில் உயரமாக அசைந்தன. ஆனால் யுதிஷ்டிரனும் நகுலனும் சகதேவரும் உறுதியாக நின்றனர். அவர்களின் ரதங்கள் எஃகு சுவரை எதிர்த்து மோதின. எதிரி தோல்வியுற்றார். இரு படைகளும் ஒளி மற்றும் கோபத்தின் கொந்தளிப்பில் மோதிக்கொண்டன. வெற்றிக்காக போராடும்போது இரு தரப்பினரும் சண்டையிட்டனர். போர் உச்சத்தை அடைந்தபோது பீஷ்மர் முன்னணியில் நின்றார். அவரது வலிமையான வடிவம் ஒரு கொலோசைப் போல உயர்ந்தது. அவர் எல்லா பக்கங்களிலும் பாண்டவர்களால் சூழப்பட்டார். ஆனால் துரியோதனனின் வார்த்தைகள் அவரது மனதில் எதிரொலித்தன. எங்கள் பேரனை பாதுகாக்கவும் அவர் பாண்டவர்களுடன் அனைத்து பன்சாலர்களையும் கொன்று விடுவார். அவருக்குள் ஒரு கடுமையான உறுதியுடன் பீஷ்மர் தனது படைகளை அணிதிரட்டி எதிரிக்கு எதிராக அனுப்பினார். இரண்டு படைகளும் ஒன்றாக மோதியபோது போர்க்களத்தில் அவற்றின் போர்க்குதிரைகள் ஒரு தாளத்தை அடித்தன. வீரர்கள் எஃகு மற்றும் கோபத்தின் வெறியில் மோதிக்கொண்டபோது காற்று தூசியும் வியர்வையின் வாசனையும் இரத்தமும் அடர்த்தியாக இருந்தது. ஆனால் குழப்பத்தின் மத்தியில் ஒரு உருவம் உயரமாக நின்றது. பீஷ்மர் சக்தி வாய்ந்த பேரன். அவரது இதயம் தனது குடும்பத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதற்கான கடுமையான உறுதியுடன் எரிந்தது. போர் மூண்டு கொண்டிருக்கையில் சஞ்சயன் பக்கவாட்டில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான். தன் கண்கள் கணக்கு முன்னால் நடந்த நாடகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். பாண்டவரின் துணிச்சலை அவர் கண்டார். பெரும் முரண்பாடுகளை எதிர்கொண்டு அவர்களின் பிடிவாதமான மனப்பான்மையை அவர் கண்டார். குருக்களின் கோபத்தை அவர் கண்டார். எந்த விலையிலும் தங்கள் பேரனை பாதுகாப்பதற்கான அவர்களின் உறுதிப்பாட்டை கண்டார். இதன் விளைவு
குருவின் பேரனான பிஸ்மர் உயரமாக நிற்பதும் அவரது கண்கள் கோபத்தால் எரிந்து கொண்டிருப்பதும் சூரியன் போர்க்களத்தில் அடித்தது. அவரது கூர்மையான அம்புகள் காற்றில் பறந்து அவற்றின் அடையாளத்தை அசைக்க முடியாத துல்லியத்துடன் தாக்கின. பார்த்தர்களும் அவர்களின் படைகளும் அவருக்கு முன்னால் சிதறிக் கிடந்தன. ஆனால் அவர் யூதிஷ்டிரனை கைகளிலும் மார்பிலும் 12 தண்டுகளுடன் துளைத்து இடைவிடாமல் அவர்களை பின்தொடர்ந்தார். வலுவான விருப்பமுள்ள போர்வீரரான பீமன் 12 அம்புகளைப் பெற்றார். அதே நேரத்தில் சத்யகி மற்றும் நகுலர் முறையே 9 மற்றும் 3 அம்புகளால் தாக்கப்பட்டனர். பீஷ்மரின் அம்பு அவரை துளைத்தபோது சக்தி வாய்ந்த போர்வீரரான திஷ்டஜிம்னா இருமுழக்கமிட்டார். சவியர்கள், கிதாவாக்கள், கிழக்கத்தியர்கள், மேற்கத்தியர்கள், வடக்கத்தியர்கள், மாலவர்கள், அதிசாதர்கள், சுரசேனாக்கள், சிவிகள் மற்றும் வதரிகள் அனைவரும் பீஷ்மரின் அசைக்க முடியாத தாக்குதலுக்கு முன்பு வீழ்ந்தனர். அவர்களின் கார்கள், யானைகள் மற்றும் குதிரைகள் போர்க்களத்தின் குறுக்கே சிதறி கிடந்தன, உடைந்தன மற்றும் சிதைந்தன. அதங்களின் சிதைந்த எச்சங்களால் பூமி சிதைந்தது. அவற்றின் மரவேலிகள் சிதைந்தன. இறக்கும் கூக்குரல்களால் காற்று அடர்த்தியாக இருந்தது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மன்னர்கள் பீஷ்மரின் இடைவிடாத அம்புகளுக்கு விழுந்தனர். இந்த குழப்பத்தின் மத்தியில் அதுனனாகிய பார்த்தா உறைந்து நின்றார். அவரது இதயம் சந்தேகத்தால் கனமாக இருந்தது. யாதவர்களின் மகிழ்ச்சியான வாசுதேவா அவரை வலியுறுத்தினார். போரில் தனக்கு எதிராக போராடிய அனைவரையும் கொன்றுவிடுவதாக அவர் அளித்த வாக்குறுதியை நினைவுபடுத்தினார். மனிதர்களிடையே உள்ள புள்ளியே இப்போது அடிக்கவும் என்று அவர் கூறினார். இல்லையெனில் நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை இழப்பீர்கள். அருமன் தன் செயல்களின் விளைவுகளை எதிர்கொள்ள விரும்பாத நிலையில் தன் கால்களை பார்த்தபோது அவனுடைய தயக்கம் தெளிவாக தெரிந்தது. ஆனால் வாசுதேவரின் வார்த்தைகள் அவருக்குள் ஒரு நரம்பை தொட்டன. மேலும் ஒரு உறுதியான அழுகையுடன் பீஷ்மரை எதிர்கொள்ள தயாராக இருந்த தனது குதிரைகளை அவர் முன்னெடுத்துச் சென்றார். 2 வீரர்களும் மோதிக்கொண்டனர். அம்புக்கு அம்பை பரிமாறிக்கொண்ட போது அவர்களின் வில்லுகள் சரியான இணக்கத்துடன் பாடின. அர்ஜுனனின் மீது பீஷ்மரின் மழை பெய்தது. ஆனால் பார்த்தா தப்பித்து நெசவு செய்தார். அவரது வானவில் காற்றில் ஆபத்தான துல்லியத்துடன் வெட்டப்பட்டது. ஒவ்வொரு பரிமாற்றத்திலும் போர் மூண்ட 2 வீரர்களும் சரணடைய மறுத்தனர். அர்ஜுனனின் கூர்மையான தண்டுகளால் பீஷ்மரின் வில் 2ஆக வெட்டப்பட்டது. ஆனால் அவர் ஒரு கண் சிமிட்டலுக்குள் மற்றொரு வில்லை பிழுக்க முடிந்தது. பீஷ்மரின் 2வது வில்லை வெட்டும்போது பார்த்தாவின் கோபம் அதிகரித்தது. ஆனால் குருநாயகன் தனது எதிரியின் திறமையை மட்டுமே பாராட்டினார். போர் தீவிரமடைந்தது. 2 தரப்பினரும் கால் கொடுக்கவில்லை. அர்ஜுனனின் குதிரைகளை நிர்வகிப்பதிலும் பீஷ்மரின் அம்பு மழை மூலம் தப்பித்து நெசவு செய்வதிலும் வாசுதேவர் மிகுந்த திறமையை காட்டினார். 2 வீரர்களும் 2 கோபமான காளைகளைப் போல நின்றனர். அவர்களின் அழகு கொம்புகளின் கீறல்களால் சிறைந்தது. சண்டை தொடர்ந்தபோது நேரம் தாமதமாகிவிட்டது போல் தோன்றியது. சூரியன் அவர்கள் மீது விழுந்தது. போர்க்களத்தில் சூரியன் அஸ்தமித்தபோது மன்னர் யுதிஷ்டிரர் தனக்கு முன்னால் நடந்த படுகொலைகளை பார்த்தார். அந்தி நேரம் வந்துவிட்டது. அந்தைய சண்டையால் சோர்வடைந்த அவரது படைகள் தடுமாறத் தொடங்கின. வலிமையான போர்வீரரான பீஷ்மர் இன்னும் இடைவிடாத கோபத்துடன் புறப்பட்டார். அவரை எதிர்க்க துணிந்த எவரையும் அவரது அம்புகள் தாக்கின. பீஷ்மரின் இடைவிடாத தாக்குதலால் கொல்லப்பட்ட தனது வீரர்கள் குழப்பத்துடன் பின்வாங்குவதை யுதிஷ்டிரர் விரதியுடன் பார்த்தார். அவர்களில் ஒரு காலத்தில் பெருமைமிக்க கோடுகள் இப்போது உடைந்து சிதறிவிட்டன. அவர்கள் மூத்த வீரரின் கோபத்தால் பீதியுடன் தப்பி ஓடினர். துக்கத்தால் நிறைந்த ராஜாவின் இதயம் பீஷ்மரின் சரிப்புத்தன்மையற்ற கொடூரத்திற்கு தனது சொந்த படைகள் எந்த போட்டியும் இல்லை என்பதை உணர்ந்தது. இரவு விழத் தொடங்கியதும் யுதிஷ்டிரர் தனது சகோதரர்கள் மற்றும் ஆலோசகர்களுடன் ஒரு போர்க்குழுவை அழைத்தார். அவரை சுற்றி பிரிஷிகளும் சிறுசாயர்களும் கூறினர். அவர்களின் கண்கள் ராஜாவின் மீது குவிந்தன. அவர் வேதனையுடன் தனது இதயத்தை ஊற்றினார். இதோ கிருஷ்ணனே என்று அவர் கூறினார். அவரது குரல் நடுங்கியது. பீஷ்மர் ஒரு காட்டிலுள்ள நாணல்களைப் போன என் படைகளை விழுங்கும் ஒரு உக்கமான நெருப்பு. அவரை பார்க்கக்கூட
எங்களுக்கு தைரியமில்லை. ஏனென்றால் அவர் இயற்கையின் ஒரு சக்தியில் எழுத்த முடியாதவர் மற்றும் சரிப்புத்தன்மையற்றவர். வாரகாவை சேர்ந்த புத்திசாலியும் சக்தி வாய்ந்தவருமான இளவரசனான கிறிஸ்தர் யுதிஷ்டிரரின் வார்த்தைகளை கவனமாக கேட்டார். அவரது கண்கள் இரக்கத்தால் நிரம்பி ராஜாவை ஆறுதல்படுத்த முனைந்தார். தர்மத்தின் மகனே கிறிஸ்தர், மெதுவார துக்கத்தில் ஈடுபட வேண்டாம். அர்ஜுனன், பீம்சேனா, நகுலன் மற்றும் சகாதேவர் உங்கள் பக்கத்திலேயே உள்ள ரதிமரின் வலிமைக்கு இணையாக இருக்கக்கூடிய அனைத்து வலிமையான வீரர்களும். கிறிஸ்தர் ஒரு துணிச்சலான திட்டத்தை முன்மொழிந்தார். அவர் தனது நண்பர்களின் சார்பாக மூத்த போர் வீரரை கொல்வதில் உறுதியாக இருந்த பீமரை ஒற்றையை போருக்கு சவால் விடுவார். கிறிஸ்தர் அறிவித்தார், நான் பீமருடன் போரிடுவேன். போரில் எனது வலிமையை நிரூபிப்பேன். ராஜாவே, நான் என்ன செய்ய முடியும் என்பதை உங்களுக்கு காண்பிப்பேன். கிறிஸ்தரின் வார்த்தைகளை கேட்டவுடன் யுதிஷ்டிரனின் கண்கள் வியப்புடன் விரிந்தன. இளவரசர் விதைப்படுத்தவில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். கிறிஸ்தர் வவரத்தில் பீஷ்மரை கொல்வதாக சபதம் செய்திருந்தார். இப்போது அவர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தயாராக இருந்தார். ஆனால் யுதிஷ்டிரர் தயங்கினார். பீஷ்மருடனான தனது முந்தைய ஒப்பந்தத்தை நினைவு கூர்ந்தார். வயதான போர் வீரர் அவருக்கு ஆலோசனை வழங்குவதாக சத்தியம் செய்தார். ஆனால் அவரது சார்பாக ஒருபோதும் போராட மாட்டேன். ஆண்டவரே, மன்னர் கோரினார். ஞானமான ஆலோசனையை வழங்குவதன் மூலம் பீஷ்மர் எனக்கு இன்னும் இறையாண்மையை வழங்கலாம் தான் அவரிடம் ஆலோசனை கேட்டேன். நாங்கள் அதை பின்பற்றுவோம். கிறிஸ்தர் புரிந்து கொண்டு தலையசைத்து இருவரும் சேர்ந்து பீஷ்மரின் கூடாரத்தை நோக்கி சென்றனர். இரு தரப்பினரும் மூத்த போர்வீரரின் அறையை நெருங்கியதும் ஏவு காற்று அமைதியால் நிரம்பியது. பீஷ்மர் இன்னும் தனது ஆலோசனையை வழங்குவாரா அல்லது அவர் மிகவும் பெருமைப்படுவாரா? சூரியன் அடிவானத்தில் ஏறக்குறைய உதயமாகவில்லை. அப்போது அர்ஜுனனின் தலைமையில் பாண்டவர்கள் கௌரவர்களை எதிர்த்து போரில் அலவகுத்துச் சென்றனர். அவர்களின் முன்னணியில் சீகந்தில் இருந்தார். மற்றும் கைத்தாளங்களின் துடிப்பு, சங்கிலிகளின் வெடிப்பு மற்றும் சிறிய திரம்பின் ஒலி ஆகியவற்றால் காற்று நிரம்பியது. அவை அனைத்து எதிர்களுக்கும் வெல்ல முடியாததாக தோன்றியது. குருக்களின் மன்னன் திருதராஷ்டிரன் சஞ்சயன் போரின் நிகழ்வுகளை விவரித்தபோது தனது ரதத்திலிருந்து கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தான். ஓ சஞ்சயனே, எனக்கு சொல்லுங்கள் என்று திருதராஷ்டிரன் கேட்டான். சீகந்தின் எப்படி கங்கையின் மகளுக்கு எதிராக போரில் முன்னேறினார்? பீஷ்மரும் எப்படி பாண்டவர்களுக்கு எதிராக முன்னேறினார்? சஞ்சயன் அந்த கதையைச் சொல்லத் தொடங்கினான். பாண்டவர்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் அணிவகுத்துச் சென்றனர். அவர்களது கார்போர் வீரர்கள் எஃகு கடல் போல அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்துச் சென்றனர். பீம்சேனாவும் தனஞ்சனும் சீகந்தின் சக்கரங்களை பாதுகாத்தனர். அதே நேரத்தில் நகுலனும் சகதேவனும் அவரது பின்புறத்தில் காவலில் நின்றனர். வலிமையான சத்தியும் சக்கிரனாவும் கடைசி அணிகளை பார்த்தனர். பன்சாலர்களால் பாதுகாக்கப்பட்டார். செஞ்சன் பேசுகையில் திருதராஷ்டிரனின் கண்கள் கவலையுடன் விரிந்தன. ஓ சஞ்சயனேயே, சொல்லுங்கள் என்று அவர் வலியுறுத்தினார். பாண்டவர்களால் என் புரவலன் துன்புறுத்தப்படுவதைக் கண்ட பீஷ்மர் போரில் என்ன செய்தார்? சஞ்சயா தனது கதையை தொடர்ந்தார். எதிரிகளை தண்டிக்கும் மாபெரும் போர்வீரரான பீஷ்மர் தடுத்து நிறுத்த முடியாதவர். அவர் பாண்டவர்களின் மீது அம்புகளை ஊற்றினார். தனது கூர்மையான தண்டுகளால் அவர்களின் முன்னேற்றத்தை சரிபார்த்தார். அவரது பெரிய வில் ஒரு வட்டத்திற்கு தன்னை ஈர்த்தது போல் தோன்றியது. அவர் அம்புக்கு பிறகு அம்பை வீசினார். ஒவ்வொன்றும் அதன் அடையாளத்தை ஆபத்தான துல்லியத்துடன் தாக்கியது. சஞ்சயன் பேசுகையில் அந்த காட்சி திருதராஷ்டிரனின் கண்களுக்கு முன்பாக வெளிப்பட்டது. சக்தி வாய்ந்த கார்போர்வீரான பீஷ்மர் போரின் குழப்பங்களுக்கு மத்தியில் உயரமாக நின்றார். அவரது அம்புகள் தேனீக்களின் கூட்டத்தைப் போல அறந்தன. பாண்டவர்கள் அவரை நோக்கி விரைந்தனர். ஆனால் பீஷ்மர் திகைக்கவில்லை. அவரது கோபமும் அவரை முன்னோக்கி தள்ளியது. அந்த துணிச்சலான போர்வீரான சிகந்தின் பீஷ்மரை எதிர்க்கும் வார்த்தைகளுடன் அணுகினார். நீங்கள் க்ஷத்திரிய இனத்தை அழிப்பவரென்று எனக்கு தெரியும் என்று அவர் கூறினார். ஆனால் பீஷ்மரே, பாண்டவர்களுக்காகவும் எனக்காகவும் நான் இன்று உங்களுடன் போரிடுவேன். சிகந்தனின் வார்த்தைகளை பார்த்து பீஷ்மர் சிரித்தார். ஆனால் அவரது கண்கள் கோபத்தில் சுருங்கின.
படைப்பாளர், உன்னை முதலில் உருவாக்கிய சீகந்தின் நீதான் என்று அவர் கூறினார். பீஷ்மர் மீது அம்புக்குறிக்கு அம்பு வீசியதால் சிகந்தின் முகம் கோபத்தால் சிவந்தது. ஆனால் பீஷ்மர் பிடிவாதமாக இருந்தார். அவரது அம்புகள் புயலைப் போல திரும்பி பறந்தன. 2 வீரர்களும் மோரிக்கொண்டனர். அவர்கள் வில்லுகள் காற்றில் பாடினர். அவர்கள் அடிகளை பரிமாறிக்கொண்டனர். மன்னர் திருதராஷ்டிரர் தனது அரசவையில் அமர்ந்திருந்த போது சூரியன் போர்க்களத்தில் வீழ்ந்தது. அவருக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளால் அவரது மனம் மூழ்கியது. அவர் தனது தேரோட்டியான சஞ்சயிடம் திரும்பி சொல்லுங்கள், பாஞ்சாலரின் இளவரசரான சீகந்தின் எப்படி பீஷ்மருக்கு எதிராக போரிட்டார்? என் பேரனே, அந்த துரதிருஷ்டமான நாளில் எந்த வலிமையான போர் வீரர்கள் அவரை பாதுகாத்தனர்களும் போரின் 10வது நாளின் நிகழ்வுகளை விவரிக்கும் வரையில் சஞ்சயா தனது கதையை தொடங்கினார். மாட்சிமை பொருந்தியவரே, பீஷ்மரின் வில்லுக்கோ அல்லது அவரது ரதத்திற்கோ எந்த சேதமும் ஏற்படவில்லை. அவர் தனது எதிரிகளை நேரான தண்டர்களால் கொன்றார். அவரது வீரம் ஒப்பிட முடியாதது. அவர் உங்கள் இராணுவத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான வீரர்களை கொன்றார். சன்ஷா எத்தனை வலிமையான போர் வீரர்கள், யானைகள் மற்றும் குதிரைகள் வெல்ல முடியாத பீஷ்மருடன் சேர்ந்து போருக்கு சென்றார் என்பதை விவரித்தகன்சின் பேசுகையில் திருதராஷ்டிரனின் கவலை அதிகரித்தது. தனது மகன் துரியோதனன் பாண்டவர்களின் இடைவிடாத தாக்குதலுக்கு இணங்க போராடுகிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். துரியோதனனே அவனின் எண்ணங்களுக்கு இடையூறு விளைவித்தான். துரதிர்ஷ்டவசமாக அவன் அவனிடம் வந்தான். தந்தையே, நான் பாண்டவர்களாலும் அவர்களின் கூட்டாளிகளாலும் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் நடுங்கும் குரலில் கூறினார். பீமன் திரையை விழுங்கும் சிங்கத்தைப் போல என் படைகளை முறியடிக்கிற திருதராஷ்டிர தனது மகனை ஆறுதல் படுத்த முயன்றார். ஆனால் துரியோதனின் வார்த்தைகள் அவரது கவலையை அதிகப்படுத்தியது. அவர் மீண்டும் சஞ்சயனிடம் திரும்பி போர்க்களத்தில் நடந்த காட்சியை விவரிக்க சொன்னார். சஞ்சயன் கடமைப்பட்டான். பீஷ்மரின் சகிப்புத்தன்மையற்ற கொடூரத்தின் தெளிவான படத்தை வரைந்து ஆயிரக்கணக்கான வீரர்களை கொன்றான். பீஷ்மர் எரியும் சூரியன் போன்றவர் அவரது பாதையிலுள்ள அனைத்தையும் விழுங்குகிறார் என்று சஞ்சய் கூறினார். சஞ்சயன் பேசி முடித்ததும் தான் விரைவாக செயல்பட வேண்டும் என்று திருதராஷ்டிரருக்கு தெரியும். அவர் இன்னும் போரில் ஈடுபட்டிருந்த பீஷ்மரை அழைத்து ராஜாவின் முன் வருமாறு கேட்டுக்கொண்டார். பீஷ்மர் வந்தபோது துரியோதனன் ஒரு வேண்டுகோளுடன் அவரை அணுகினார். தந்தையே, நான் உன்னை வேண்டிக் கொள்கிறேன், என் படைகளை அழிவிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று அவர் கூறினார். பீஷ்மர் தனது மகளின் வார்த்தைகளை கவனமாறு கேட்டு பின்னர் திருதராஷ்டிரரிடம் திரும்பி ஒரு நிலையான குரலில் பேசினார். ராஜாவே, நான் என் சபதத்தை நிறைவேற்றிவிட்டேன் என்று அவர் கூறினார். இன்று நான் கொல்லப்பட்டு தூங்குவேன் அல்லது பாண்டவர்களை கொன்று விடுவேன். அதனுடன் பீஷ்மர் மீண்டும் ஒரு முறை போருக்கு சென்றார். சத்திரியர்கள் பாண்டவர்களுடன் சண்டையிடும்போது அம்புகளை சிதறடித்தார். இரு படைகளும் கடுமையான மற்றும் இரத்த களறி சண்டையில் ஈடுபட்டதால் போர்க்களம் குழப்பத்தில் வெடித்தது. மோதும் எது சத்தம் காற்றில் எதிரொலித்தது. அங்கு போராடிய அனைவரின் மூக்கிலும் இரத்தத்தின் வாசனை நிரம்பியது. பீஷ்மர் உயரமாக நின்று தனது வில் பாடும் போது பாண்டவர்களின் விருந்தினர் மீது அம்புக்கு அம்பு வீசினார். அர்ஜுனன் போரில் பீஷ்மரின் வீரத்தை பார்த்தபோது சூரியன் போர்க்களத்தில் கீழே விழுந்தது. குரு குலத்தின் பேரன் உயரமாக நின்றார். அவரது காசங்கள் இரவு வானத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கின்றன. சஞ்சயன் மன்னர் திருதராஷ்டிரரிடம் கதையை சொன்னபோது அர்ஜுனன் சீகந்திலிடம் திரும்பி அவரை முன்னோக்கி வற்புறுத்தினார். பெரியவரை நோக்கி செல்லுங்கள். அர்ஜுனன் சொன்னான், இன்று நீங்கள் பீஷ்மரை பற்றி சிரித்தும் பயப்பட வேண்டாம். நான் கூட எனது கூர்மையான தண்டுகள் மூலம் அவரை அவரது சிறந்த காரிலிருந்து கீழே எறிந்து விடுவேன். அர்ஜுனனின் வார்த்தைகளால் தைரியமடைந்த சிகண்டின் பீஷ்மரை நோக்கி ஒரு கடுமையான போர்க்குரலுடன் விரைந்தார். சக்தி வாய்ந்த தேர் போர் வீரர்களான திருஷ்டத்யும்னாவும் அபிமன்யுவும் பின்னால் நெருங்கினர். பழைய போர் வீரர்களான விராடனும் துருபதனும் அஞ்சல் அழிந்து கொண்டு பீஷ்மரை நோக்கி விரைந்தன. பாண்டவர்களில் படைகள்
பீஷ்மரின் காரில் ஏறிச் சென்றபோது கௌரவர்களின் எதிரிகள் அவரை காப்பாற்ற விரைந்தனர். சித்தாசேனா ஒரு இளம் புலியைப் போல காளையை தாக்கி செகிடனாவின் மீது வீசினார். போரில் மிகுந்த வீரியத்துடன் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்த திஷ்டத்யும்னாவுக்கு எதிராக கிருதவர்மன் உறுதியாக நின்றார். போர் வீரர்கள் மோதலில் எஃகு மீது ஏற்பட்ட மோதல் போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது. பீமசேனா அவரது கோபம் கட்டழித்து விடப்பட்டு சோமதத்தரின் மகன் மீது வீசினார். பீஷ்மரின் உயிரை பாதுகாக்க உறுதியாக இருந்த விகடன் நகுலனுக்கு எதிராக உறுதியாக நின்றார். அவர் ஒரு புயல் காற்று போல அவரை சுற்றி அம்புகளை சிதறடித்தார். கோபத்தால் தூண்டப்பட்ட கிருபன் பீஷ்மரின் காரை நெருங்கிய சகதேவனை எதிர்த்தார். துர்முகா கொடூரமான நோக்கத்துடன் பீஷ்மசேனாவின் வலிமையான மகனை தாக்கினார். துரியோதனனே சத்தியகியை எதிர்க்க முன்னேறினார். காமவோதர்களின் ஆட்சியாளரான சுதட்சிணா அபிமன்யுவை எதிர்த்தார். அஸ்வத்தமான் தனது கோபத்தை கட்டுப்படுத்தாமல் பழைய விராடனுக்கும் துருபதனுக்கும் எதிராக போராடினார். எதிரிகளை பண்டித்த அந்த 2 பேரும் ஒன்றிணைந்தனர். பீஷ்மை கொல்ல முயன்ற மன்னர் யுதிஷ்டிரனை பரபாஜாவின் மகன் எதிர்த்து போராடினார். பீஷ்மரை நோக்கி விரைந்து வந்த ஆட்டுவனை துசாசன் கடுமையான போர்க்கூக்குரலுடன் தாக்கினார். சக்தி வாய்ந்த போர் வீரன் திஷ்டத்யும்னா கோபத்தால் தூண்டப்பட்டு பீஷ்மருக்கு எதிராக தனியாக விரைந்து சென்று தனது படைகளை அறிவுறுத்தினார். அங்கே குருவின் இனத்தின் மகிழ்ச்சியான ரத்துமன் போரில் பீஷ்மருக்கு எதிராக முன்னேறி செல்கிறான். நீங்கள் மீண்டும் கங்கையின் மகனை நோக்கி விரைந்து செல்கிறீர்கள். பயப்பட வேண்டாம். போரில் பீஷ்மனால் உங்களை தாக்க முடியாத ஆனந்தமும் நம்பிக்கையும் நிறைந்த பாண்டவர்களின் படை பீஷ்மரின் காரை நோக்கி ஒரு கொந்தளிப்பான உயிர் ஆற்றல் போக விரைந்தது. பல கௌரவர்கள் அவர்களுக்கு எதிராக உறுதியாக நின்றனர். சஞ்சயா தனக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை விவரித்த போது போர் மூண்டது. போர்க்களத்தின் ஒரு மூலையில் ராட்சச வம்சாவளியைச் சேர்ந்த சக்தி வாய்ந்த வில்லனான ஆலம்புசா சத்திகியுடன் மோதி அஞ்சல் அணிந்து பீஷ்மரை நோக்கி முன்னேறினார். இந்த 2 வீரர்களும் ஒருவருக்கொருவர் சண்டையிடும்போது காற்றில் அம்புகள் வீசும் சத்தத்தால் காற்று நிரம்பியது. கோபத்தால் தூண்டப்பட்ட ஆலம்புசா சத்திகி 9 அம்புகளால் துளைத்தார். ஆனால் பிந்தையவர் வெறுமலையை புன்னகைத்தார். அவரது கண்கள் கடுமையான ஒளியால் ஒளிரும். சத்தியகி ஆலம்புசா மீது ஏராளமான அம்புகளை வீசி பதிலடி கொடுத்தார். ஆனால் ராட்சச போர் வீரர் எளிதில் தோற்கடிக்கப்படக்கூடிய ஒருவராக இருக்கவில்லை. அவர் பல கூர்மையான அம்புகளால் எதிர்த்து போராடினார். மேலும் 2 வீரர்களும் தற்காப்பு வலிமையின் அற்புதமான காட்சியில் அடிகளை பரிமாறிக்கொண்டனர். போர் தீவிரமடைந்த போது கோபத்தால் உற்சாகம் அடைந்த பாகரத்தா சண்டையில் சேர்ந்தார். சத்சேயை பல கூர்மையான அம்புகளால் தாக்கினார். இருப்பினும் தனது சொந்த வலிமை மற்றும் திறமையை நம்பிய சத்யகி அவரது காயங்களை பார்த்து சிரித்தார். தொடர்ந்து போராடினார். அவர் முந்தையதை விட சக்தி வாய்ந்த மற்றொரு வில்லை இழுத்து ஏராளமான அம்புகளால் பாகதத்தை துளைத்தார். ஆழமாக காயமடைந்த பிந்தையவர் தங்கம் மற்றும் ராசூலியால் அலங்கரிக்கப்பட்ட இரும்பு ராட்டை சத்யகியை நோக்கி வீசுவதற்கு முன்பு வேட்டியுடன் தனது வாயின் மூளைகளை நக்கினார். அதன் இலக்கை நோக்கி ஆபத்தான துல்லியத்துடன் விரைந்தது. ஆனால் சத்யகி திகைக்காமல் தனது தண்டுகளால் அதை 2ஆக வெட்டினார். ராட் அதன் பிரகாசத்தால் சிதைந்த விண்கள் போல தரையில் விழுந்தது. பாகதத்தின் திட்டம் மீண்டும் ஒரு முறை முறியடிக்கப்பட்டது. துரியோதனன் இந்த நிகழ்வுகளின் திருப்பத்தால் கோபமடைந்ததால் சத்யகியை ஏராளமான கார்களால் சுற்றி வளைத்து போர்வீரன் உயிருடன் தப்பிக்காமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு தனது சகோதரர்களுக்கு அறிவுறுத்தினார். இதற்கிடையில் களம் முழுவதும் மற்ற போர்கள் வெடித்தன. அர்ஜுனனின் மகன் அபிமன்யு பகதத்தரின் படைகளுடன் மோதினார். பீஷ்மரின் உயிரை காப்பாற்றுவதில் உறுதியாக இருந்த சுதட்சிணா அபிமன்யுவை 5 அம்புகளாலும் அவரது தேரோட்டியாளரை 9 அம்புகளாலும் துளைத்தார். இந்த 2 வீரர்களுக்கும் இடையிலான போர் கடுமையானதாக இருந்தது. 2 தரப்பினரும் தற்காப்பு திறனின் அற்புதமான காட்சியில் அடித்து கொண்டனர். துண்டை தொடர்ந்தபோது மற்ற வீரர்களும் சண்டைக்குள் நுழைந்தனர்.
எதிரிகளை நசுக்கிய சீகந்தின் பீஷ்மரை நோக்கி விரைந்தார். அதே நேரத்தில் வீரமான ஆனால் சக்தி வாய்ந்த கார்போர் வீரர்களான